மிகப்பெரிய வணக்கம் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு. அருமையான பரிகாரங்களை கொடுத்தீர்கள். அதை விட எனக்கு கயாவுக்கே போய் அந்த பின்ன வைக்கிறது அந்த இதுலேயே ஃபீலிங்லேயே அங்கேயே போயிட்டேன் நான். அந்த அளவுக்கு சூப்பராக விளக்கம் தந்தார். ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த இதில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஐயா, வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் வர்ற விருந்தாளிக்கு சோறு போட்டிங்கன்னா விருந்தாளி அருந்து போயிடும். உங்களுக்கு தெரியுமா? வியாழக்கிழமை அன்னைக்கு முதல்ல சாப்பாடு போட்டிங்கன்னால் கொஞ்ச நாள்லேயே 2 பேர்த்துக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு அந்த விருந்து போட்டதோடு சரி அடுத்த விருந்துக்கு அவர் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவார். வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் முதல்ல விருந்தாளி கூட்டிகிட்டு வந்து இலை வச்சு சக்கரை போட்டு முறையாக மாப்பிள்ளை மாதிரி சோறு போடாதீங்க. வியாழக்கிழமை விருந்து ஆகாது. என்னங்க சொல்லுங்கம்மா. சூப்பர், இவங்களுக்கு ஒரு கை தட்டிருங்கம்மா. ஐயா எப்படி கேட்டார் பார்த்தியா? ஏன்னா சொல்கிறேங்க ஐயா, ஏன்னா முதல்ல அவங்க விருந்தாளி அறுத்து போச்சுன்னு சொன்னாங்களே இல்லைங்களா, இதை நீங்கள் வேறு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். வியாழக்கிழமை மட்டும் என்றைக்குமே, இப்போ நானே ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னா, இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. நான் ஹோட்டல்லே வரும்போது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கேட்டால் ஏதாவது கயிறு கட்டிட்டு இன்றைக்கி அதுக்கு விரதம்ங்க இதுக்கு விரதம்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த உறவு நாளைக்கு வேணும் அல்லவா, அதுக்காக. ஆனால் அவங்க நம்மளோட பாசத்தில் தான் சாப்பாடு போடுவாங்க, ஆனால் அது வேஷமாக போயிடும். அதுக்காகத்தான் வியாழக்கிழமை அன்னைக்கு விருந்தாளி ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது ஐயா, அந்த புனர்பூச நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணுங்க ஐயா, வாக்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அஸ்வினிலேருந்து 7வது நட்சத்திரம் வருதுங்களா ஐயா? அங்கே என்ன கிரக உச்சம்? குரு உச்சம். குருவோட கிழமை என்ன? 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரமா? அதனால நம்மளை வதச்சிட சோறு போட்டா. சந்திரனுங்கிறது சாப்பாடு, கடகத்தில் வீடு, எல்லாம் ரெடியா? 4ஆம் இடம் என்பது வீடு, புனர்பூச நட்சத்திரம் என்பது 7வது நட்சத்திரம், விருந்துங்கிறது சந்திரனுங்கிறது உணவு, அது வீட்டில் வச்சு போடுறீங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, அது வதை நட்சத்திரமாக இருக்கிறனால அது சாப்பிட்டு போனால் நம்மளுக்கு வதையாயிரும். இவரை வேணால் நீங்கள் இன்னொரு மாதிரி வேணால் பண்ணலாம். ரொம்ப பகையாளியாக இருந்தால் ஒரு நாளைக்கு கூட்டு வேணால் சாப்பாடு போட்டுருது. என்னங்க வாங்க ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடுங்க. அவர் அவர் இனிமேல் வேண்டான்னா, ஐயோ நீங்கள் வந்தால் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வியாழக்கிழமைக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா வேலையே முடிஞ்சது. அவரே சண்டை கட்டிட்டு அவரே விட்டு போயிடுவார் டைவர்ஸ். அதான் நான் சொன்னேன், சுயநலமாகவும் பயன்படுத்திக்கலான்னு. ரொம்ப இதாக இருந்தால் வாங்க வியாழக்கிழமை வீட்டில் போய் சாப்பிட்டு போயிடலாம். கிளம்பி சொல்லக்கூடாது. எல்லாமே பிரச்சனை தான். கல்யாணம் மூச்சு போட்டால் கேமரா கூட வாங்காமல் போகிறது எத்தனை? பாயாசத்துக்கு சண்டைங்கிறாரு ஐயா. கரெக்டாக இல்லையே சொல்லுங்கள். வியாழக்கிழமை அம்மா, வியாழக்கிழமை விருந்து கரெக்டுங்களா? ஐயா என்னங்க? ஆமாங்க, சனிக்கிழமை அன்னைக்கு முதல்ல ஒரு வாழும் குழந்தை கொண்டு போய் 10ஆம் இட கர்மராசி அன்னைக்கு கொண்டு போய் பார்க்கக்கூடாது. மற்றதெல்லாம் செய்யலாம். ஒரு குழந்தையுடைய பிறப்பை சனிக்கிழமை போய் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது கர்மா. மேசத்தில் தான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னேன். அந்த மேசத்தில் என்ன கிரக நீசம்? அப்போ சனி நீசமானது அன்னைக்கு போனீங்கன்னா அது என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு எல்லாமே நெகட்டிவாக தானே போகும். சார், அசுவனி நட்சத்திரத்தில் யாராவது இருக்கீங்களா? நல்ல வேலை இருக்கார் சார். அசுவதி நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரக்கார கையில் 90 வாங்கி பூசினீங்கன்னா எந்த ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலும் நல்லா போயிடும். அசுவனி என்பது வைத்தியம். அவங்க வீட்டில் கேளுங்க, கருக்கலைப்பு நடந்திருக்கான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஐயா கருக்கலைப்பு கை தூக்குறாரு ஐயா சொல்லுங்கள். கருக்கலைப்பு கண்டிப்பாக நடக்கும் அசுவனி நட்சத்திரக்கார குடும்பத்தில். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்றும் ரோட்டுக்கு பள்ளமாக இருக்குது வீடு, இல்லாட்டி வீட்டுக்கு பள்ளமாக இருக்கும். ஒரு கோயில், ஒரு மரம், ஒரு மணி ஓசை, ஒரு விநாயகர், இவர் கெட்டியாக பிடிச்சிக்குவார். என்னங்க ஐயா
கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்களேன். என்னங்கய்யா இதெல்லாம் இருக்குதுங்கிறாரு அசுபனி. இதெல்லாம் இருக்குது. ஆமாம். இப்போ பாருங்க, அசுபனி நட்சத்திரத்துக்கு அது விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், முக்குச்சந்தா இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ரோட்டுக்கு பள்ளம் வீட்டுக்கு பள்ளம், அங்கே முடிவெற்றவர் தேய்க்கிறவர் நரசு குடியிருப்பாங்க, வைத்தியம் பார்க்குறவங்க இருப்பாங்க. அம்மா சொல்லுங்கள், எல்லாமே இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகலைங்க ஐயா, அதை மறந்துடாதீங்க. அப்போது இதெல்லாம் அவங்களோட வீட்டு பக்கத்தில். இது எப்படின்னா அந்த கருக்கலைப்பு கட்டாயம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தே தீரும். உங்கள் வீட்டில் இருக்குதுங்களாம்மா கருக்கலைப்பு? கட்டாயம் வரும். அஸ்வினி என்பது அதுதான். மொட்டை அடிச்சுக்கிறது, நர்ஸு குடியிருக்கிறது, டாக்டர்கள் குடியிருக்கிறது, கிறிஸ்டின் குடியிருக்கிறது, இந்த முக்குச்சந்து, இதெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் சொன்னீங்கன்னா அசந்துருவாங்கல்லங்க ஐயா. ஓ இப்படியெல்லாம் இருக்கா, நிஜமா அது நம்புவாங்கல்லங்க ஐயா. அம்மா கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்குது. ஒரு வார்த்தை. ஆஹா, ஆமாம், உங்களுக்கு ஒரு கைதட்டி இருக்குல்ல. இப்படி ஒரு 27 நட்சத்திரத்தை நீங்கள் படித்து வச்சுட்டீங்கன்னா இவர் கையில் என்னமோ வச்சுக்கிட்டு சொல்கிறாராக்குன்னு நினச்சிக்குவாங்கல்ல. ஆனால் உண்மை அது இல்லை, சயின்ஸு தான். ஆனால் எடுத்து வச்சுருக்கிறோமா இல்லையா? ஒரு இன்னொரு ஆச்சரியத்தை சொல்கிற பாருங்க, ஓடாத வண்டிகளெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட நிறுத்திட்டு போயிடுவாங்க. என்னங்க, ஓடாத வண்டிகள்லாம் அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் வீடு எங்கேயாவது தெருவில் கட்டணும்னா இவங்க வீட்டுக்கிட்ட தான் மண்ணு போட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்துவாங்க. செங்கல்லு முன்னாடி கிடக்கும். சரிங்களா? இதெல்லாம் மேசராசிக்காரருடைய வீட்டுக்கு. இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்தாது. கீழே வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, வீடு கட்டினால் கொஞ்சம் குறைவுல தான் அது ஒரு பக்கம் பூசாமல் இருக்கு. அந்த வீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரு பக்கம் போய் பூச முடியாது, ஒரு பக்கம் விரிசல் ஏற்படும். அங்கே பாருங்க, அது இதை விட அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்க, எல்லாம் ஒன்று தானே, உயிர் இது உடல், வேற என்ன. அப்போ பாத்ரூம் பாருங்க, அவங்களதுல பைப்பில் சொட்டு சொட்டாக ஒழுகிறது. அந்த தாள் என்னைக்காவது போடலாம் போனால் கடைசி வரைக்கும் போட முடியாமையே பாத்ரூம் போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதை எல்லாமே அங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. அது திருத்த முடியல, அப்படி பண்ணாலும் மறுபடியும் ஆகிடுது. ரொம்ப நாளாக கட்டப்பையில் அழுக்கு துணிகள் நான் கொண்டு போய் ஆசிரமத்தில் கொடுக்கலான்னு நினைக்கிறதெல்லாம் கட்டிலுக்கடியிலே இருக்குது. கிழிக்காத காலண்டர், சீட்டு கட்டு, எல்லாம் அங்கே இருக்கு. இது அங்கே பாருங்க, எதுங்கம்மா அங்கே பாருங்க, ஆசிரமத்துக்கே கொடுக்கணும்னு வச்சுக்கிறாங்களா? அவங்கள நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்போ சீட்டு கட்டு, கிழிக்காத காலண்டர், 4 வருஷம் 3 வருஷ காலண்டர் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அது ஒரு நாளும் கிழிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படிமா நல்ல காலம் பிறக்கு ஒரு சீட்டை கிழிக்கலினா? வாட்சி ஓடுதுன்னா செல்லு மாத்திரனே பிரச்சனை வந்துருங்க ஐயா. ஓடாத வாட்சிங்கும் போது ஓடாத எலக்ட்ரானிக் பிரச்சனை தானே. மிஷின் வாங்கி தைப்பாங்க, ஏன்னா அசுவனினா குடுன்னு ஓடுது குதிரை. மிஷின் வாங்கி தைக்கிறேன்னு போவாங்க. அவங்க வந்து அந்த மிஷின் வீட்டில் இருக்கும், தைக்கிறதுக்கும் துணி வராது, பேருக்கு பழகி வச்சிருப்பாங்க, தொழிலை மாற்றிக்குவாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க ஐயா, இதெல்லாம் நம்ம பார்த்தோமாங்க ஐயா. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா?